ரஜினி ரசிகர் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடித்த நடிகர்கள் அவங்களோட டேரக்டர்லாம் வச்சு பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து என்னோட படத்தில் வந்து சுந்தரராஜா சார் நடிச்சிருக்காரு, அவர் உதயகுமார் நடிச்சிருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்தில். அந்த படம் வந்து லைலா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் சினிமாவுக்கு வந்துட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு. அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். அப்போ லைலா ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் அப்படியே நடந்து சான்ஸ் ஏதாவது போனோம் விசேஷம் வந்து சேர்ப்பாங்க. அங்கே போனால் மிமிகரி தாமு இருக்கார்ல, நடிகர் தாமு, அவருக்கு வந்து 7 டேக்கு 8 டேக்கு வந்து சாட்டு வரல. இது நான் உண்மை. நீங்கள் எஸ்எஸ் வந்து சேர்ப்பதை கேட்கலாம், இல்லை விஜய் இருக்காப்புல தாமு மிமிகரி தாமு கேட்கலாம். அப்போ நாங்கள் போய் நின்று சான்ஸ் ஏற்கலாம் நிற்கும் போது நானும் என்னோட தம்பி பையனும் போய் நின்னோம். நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டார், ராஜா கூப்பிட்ற மாதிரி, தம்பி இங்கே வா, ஜூஸ் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, எது வேணுமாலும் சாப்பிடு, ஃபிலிமை சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிடுனாரு. இது சத்தியம். இது யார மிமிகிரி தாம கூப்பிட்றாரு. இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன் சார் அப்படின்னால மறுபடியும் 9 டேக். ஏன்னா அப்போ ஃபிலிம் தான், இன்னைக்கு 100 டேக் எடுத்தாலும் நீ எடுத்துருக்கலாம். ஆனால் இல்லை ஒன்று என்ன பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி நான் சான்ஸே கேட்கல. எப்படியே அவ்வளோ பெரிய மிமிகிரி தாமாலேயே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதேமாரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் 3 படம் ஓடல. அப்புறம் பார்த்தாரு ரசிகன் ஒரு படம் எடுத்தார், அப்புறம் எதுவும் நிறுத்தல. அதுக்கப்புறம் பூவே உனக்கான ஒரு படம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த கஷ்டப்பட்டு வந்தது தான் அந்த பாயிண்ட் சொல்ல, வேறு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்போ ஏவிஎம்மில் பெரிய குடும்பம்னு ஒரு படம், பிரபு நடித்த படம். ஏன்னா நீங்கள் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு தான் சொல்ல வரேன். அப்போ டேரக்டர் விக்ரம், ரவிக்குமார், எஸ்.எஸ். சந்திரசேகர், ஸ்ரீவித்யா எல்லாம் அப்படியே ஏவிஎம்குள்ளே வந்துட்டுருக்கோம். அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன். அப்போ கூப்பிட்டு சொல்ல எஸ்.எஸ். விக்ரமை கூப்பிட்டு, என் பையனை நீங்கள் நடிக்க வச்சிருக்கீங்கன்னாரு. படம் பேருனா பூவே உனக்காக. அதேமாரி தான் இன்னைக்கு இவங்க 3 பேருமே அந்த சௌரி ஐயப்பனுங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்காத ஆள் இல்லை, கேட்காத ஆள் இல்லை, காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு, இவங்களுடைய உண்மையான 3 பேரோட எண்ணம் தான். அதுக்காக தான் நான் விஜயை பற்றி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, அடுத்த முதல்வர்ன்றாங்க. அது 1000 பேர் அவருடைய கஷ்டத்தை நான் சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்சா நிற்கிறாங்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணோம், சங்கம் பண்ணோம். அப்புறம் இன்னொன்று 24 கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்குது. நீங்கள் இருக்கிற பத்திரிகாரங்களோ நடிகர்களோ டெக்னீஷியன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இருந்தாலும் என்னோட சங்கத்தில் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம், எதை பற்றி யோசிக்க வேண்டாம். அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு அத்தனை டிஆர்ஓலேருந்து சாதாரண டீ காய் போட்டு கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்குது. அதுக்கு நான் ஃபுல்லு இறங்கி சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அழைக்க வர இருப்பவர் மிக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். சாக்லேட், புதிய கீதை, சென்னை 6,28,1,2, அழகர் சாமியின் குதிரை, சவுந்தரபாண்டியபுரம் முதல் ஆர்கே நகர் வரை 13 படங்களில் நடித்துள்ளார். நடிகர் இனிகோ பிரபாகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் சொன்னோடனே எல்லாம் பேச நினச்சி எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வர காரணம் டைரக்டர் ஐயப்பன் சார் தான். அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், பிச்சுவாக்கதி ஒரு படம். ரொம்ப காமான கூல் டைரக்டர். ஒரு சீன், லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னார், இந்த சீன் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் இன்றைக்கி சொன்னார். நிச்சயமாக அதே மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன்ஸ் ஃபஸ்ட்டு காட்டுது அந்த சாங், அந்த சீன்ஸ் தான் காட்டும். அப்படி சொல்லி அடித்த ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குனாரு. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், சாரி. அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன். ரொம்ப எமோஷனாக ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. மியூசிக் டைரக்டர் வேற லெவல், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்டு ஐயப்பன் சாருக்கு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும், ஒரு வக்கீல், அவரும் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல நடிகர், இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹோல் டீம் எல்லாருக்கும், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகளை பேச பகவதி பாலா சார், இயக்குனர் பகவதி பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் சீமாதுரை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வார்த்தை மட்டும் பேசணும். இதை வந்து
இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து மிக பிரபலமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்க வேண்டியது யாருன்னா அன்னை விஷால் அவர் தான் பார்க்கணும். அவர் தான் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 கோடி ரூபா கம்மி யாரும் படம் எடுக்காதுங்க, 4 கோடி யாரும் படம் எடுக்காதுங்க, தயவுசெய்து வராதுனாரு. இதை பார்த்தாருன்னா தனியாக கருத்தை மாற்றிடுவார். ஓ இப்படி படங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவருக்கு இதை போட்டு காட்டணும், பிரபலமான விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பாக விஷால்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது பத்திரிகை கூட கண்டிப்பாக சேருங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். நான் பேசுகிற தவறுன்னு சொல்லுவார், அது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது அண்ணன் மோகன்ஜி சொன்னார், மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன். அவர் ரொம்ப தைரியமான ஆள் மோகன்ஜி சார். அவர் எதாவது சரி எந்த படம் எடுத்தாலும் நான் இப்படி தான் அப்படிம்பாரு. ஆனால் மேடையில் வந்து ஒரு இயக்குனர் பேர் சொல்லாமல் விட்டார். சூப்பர் ஸ்டார் வந்து அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். யார் அந்த இயக்குனர் தெரியல. நான் யோசிச்சே இருக்கிறேன், யாராக இருக்கும், யார் சொல்லியிருப்பா. ஏன்னா நான் வந்து ரஜினி சார் ரசிகர் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடித்த நடிகர்கள் அவரோட டேரக்டர்லாம் வச்சு பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து என்னோட படத்தில் வந்து ஆர் சுந்தரராஜா சார் நடிச்சிருக்காரு, அவர் உதயகுமார் நடிச்சிருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்தில், என் டைரக்ஷன் பண்ணுற படத்தில். இப்படி எல்லாமே நாங்களும் நினச்சி பார்த்தேன். சரி இவங்க யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையே, சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் வந்தாரான்னு தெரியல எனக்கு. இப்போ ஒரு படம் சிவசமூலம் படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது செந்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேப்டன் பற்றி கேட்டே இருப்பேன். ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசுகிற டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல, மண்டை படிச்சுட்டு இருக்குது. அது டேரக்டர் அண்ணன் சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா தைரியமான ஆள் அவர் வந்து எதுக்கு பேச மாட்டார். அவர் படம் திரும்ப அவ்வளோ பிரச்சனை அந்த படத்தில். நான் இப்படி தான் எடுப்பேன், இஷ்டம் தான் பாரு, இல்லை போயிட்டே இருக்காரு. பெரிய பெரிய கட்சி தலைவர்லாம் வந்து அவர் பேசும்போது கூட என் கேட்டுருந்தாரு. அதனால சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி பேசினாலே நான் வந்து இது வந்து பிரச்சனை உருவாக சொல்ல வரல, தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஏன்னா அவங்க பேசுனவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது பேசியிருக்கலாம், மேடையில் கேட்டுட்டு பேசியிருக்கலாம், இல்லைன்னா ரஜினி சாருக்கு ஆப்போசிட் கேட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதுக்காக பேசியிருக்கலாம். ஆனாலும் இது வந்து ஜாலியாக எடுத்துக்கிடணும். இப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து தலைவரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவர் நினச்சி சீன் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவர் சீன் எழுதும் போது போதி அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இதில் ஏதோ ஒன்று பேசிக்கலாம். நான் வந்து அவர் உதயகுமார் சார் நிறைய பேசுவேன், கேப்டன் அவர் இவரை பற்றி ரஜினி சார் பற்றி பேசுவேன். சார் எஜமால் எப்படி இருப்பீங்க, அவர் எப்படி இருப்பார். அதேமாதிரி வந்து சுந்தரராஜ் சார் ராஜாதிராஜா படம் எப்படி பண்ணுவீங்க சார், இந்த சீன் எப்படி பண்ணீங்க, இந்த சீன் எப்படி பண்ணீங்க. ஏன்னா சுந்தரராஜ் சார் தொடர்ந்து என்னோட அவர் 5-6 படம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ அந்த டேரக்டர் யார் நான் தெரிஞ்சு விடணும், நீங்களும் தெரிஞ்சு விடணும் எல்லாருமே. ஏன்னா அண்ணன் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்குது. தைரியமான ஆள் அண்ணன் ரொம்ப. ஆனால் தவறாக நினச்சிடுவாங்கண்ணே. இல்லை அண்ணன் தெரிஞ்சனால பேசுகிறேன். அப்புறம் மேடையில் வந்திருக்க கார்த்தி வந்து தயாரிப்பாளராக மாறி என்னோட படத்தில் நடித்த நடிகர். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க. ஸோ அவர் வாழ்த்துக்கள். காயத்ரி 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வாழ்த்துக்கள். இனியா நேரம் நிறைய தடவை பேசியிருக்காங்க, அவரை வச்சு 2 முறை படம் பண்ணல ட்ரை பண்ணேன், சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல இனியா சாரோட. சரி கண்டிப்பாக அண்ணனோட திரும்ப அணையணும். ஸோ பேச நேரம் இல்லாதெல்லாம் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ படம் மிக பிரமாதம் வந்திருக்குது. இதில் வந்து விஷுவல் செம்மையாக வந்திருக்குது. கேமராமேன் பாராட்டி எனக்கு தெரியல, கேமராமேன் பேர் தான் எனக்கு. ஸோ வாழ்த்துக்களை நண்பா, ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. ராஜேந்திரன் சார் மிக பிரமாதம் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு 30 படம் கேமராமேன் பண்ணியிருந்தாலும் சொல்கிறேன். ஸோ விஷுவல் அவ்வளோ எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. அது வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்குது. நான் வந்து இப்போ சபரிமலை படத்தில் ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் சபரிமலை போய் நான் வருஷம் போவேன், 2 வருஷம் போகவே இல்லை, 2-3 வருஷம். இப்போ சபரிமலை போய்ட்டு அந்த ஃபீல்டு இருக்குது, அது அப்படியே கண்முன்னாடி கொண்டு வராரு கேமராமேன். அவர் வாழ்த்துக்கள், மியூசிக் வாழ்த்துக்கள். ஸோ இந்த டீமில் காயத்ரி பிரமாதம் பண்ணியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன், இப்போ இந்த படத்தில் மிக பிரமாதம் பண்ணியிருக்காப்ல. ஸோ எல்லாருமே வாழ்த்துக்கள், இந்த டீமில் நடிச்ச அத்தனை பேர் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி. நன்றி சார். அடுத்ததாக சுல்தான், ராரா சரசுக்கு போன்ற பல திரைப்படங்களில் நடித்த ரூபன் திரைப்படத்தின் நாயகன் விஜய்